Hey guys, greetings of the session. So last class, என்ன இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா, we started with what is software, we have learned what is Android, and then we started with install Android Studio install பண்ணோம். install பண்ணிட்டு Hello World application பார்த்தோம். Hello World application பார்த்துட்டு இந்த Hello World அவங்க நேம் மாற்றிருந்தேன். and then அவங்க நேம் மாத்திட்டு நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் லாகின் ஸ்கிரீன் பார்த்தோம். and then what is web content, match parent, அப்புறம் வாட் இஸ் எடிட் டெக்ஸ்ட், வாட் இஸ் டெக்ஸ்ட் வியூ, அந்த மாதிரி பேசிக் திங்ஸ், மார்ஜின் பேடிங், எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் திங்லாம் பார்த்தாச்சு. ஆஸ் ஆஃப் நோ நம்ம எந்தெந்த டாபிக் எடுத்துக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கேமரா நிறுத்தி வச்சுருக்கோம். ஓகே, பெட்டர், ரைட், ஃபைன். ஸோ இப்போ இன்னைக்கு நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்க்ரீன். Next step போலாம். Let's start with the simple. Just share my screen. Okay, so let's create a new project. Okay. I think last class என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்க இல்ல இருக்குதா? No. என்ன நேம் வச்சோம், நான் மறந்துட்டேன். நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். இருக்கான்னு பார்த்தேன், இல்ல. ஓகே, சாரி. ஸோ எஸ், எம்டி ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். அண்ட் தென் ஒரு அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறோம். என்ன நேம் தரலாம் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து என்ன தரலாம்? ஃபங்க்ஷனாலிட்டின்னு கொடுக்குறேன். ஓகே, something functionality, something. So that is going to application name. This is the package name. Later when I launch நம்ம later இந்த app launch பண்ணும்போது இதான் வந்து package name இருக்கும், ஐடியா, application ஐடியா இருக்கும். Okay, so let's go further. Finish. So finish கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு simple hello world android application create ஆயிரும். That's it. So இது லோட் ஆகிற வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க. வெயிட். இப்போ போய் இதாக பண்ணி அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கரெக்ட் ஆயிரும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இஸ் சென்சிட்டிவ் டூல். ஓகே, யூ ஹேவ் டு வெயிட். ஓகே, ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன வரும் அவுட்புட்? என்ன ரன் அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் பண்ணிட்டு அவுட்புட் என்னது? ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு தான் வரும். இது பழைய அவுட்புட். ஐ திங்க் நான் ஒன்லி வி காட் இட். இது அப்ளிகேஷன் நேம், ஒரு ஹலோ வேர்ல்டு வந்திருக்கு. சரியா? இது வரைக்கும் எல்லாருமே தெளிவாக இருக்கணும். ஓகேவா? சாரி, இந்த கேமரா வந்து ஐ திங்க் ஸோ இப்போ தான் சென்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட். Let me keep it here. Okay. Wait a minute. Edit பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். If I am not lazy, I will edit it. Okay. Yes. So we got it. Hello world வந்திருக்கு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு அவங்க பேரை மாற்றணும். அண்ட் தென் ஒரு சிம்பிள் லாகின் ஸ்கிரீன் பண்ணோம் இல்லையா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாவா ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க போறோம். ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் ஆக்டிவிட்டி? பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ஆக்டிவிட்டி இஸ் வாட் கேட்வே ஆஃப் லேர்னிங் ஆண்ட்ராய்ட். உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியலனா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆக்டிவிட்டி? நோட்ஸ் கூட பார்த்து சொல்லலாம். ஓகே, இல்லை நான் சொல்லுவேன், வெயிட் பண்ணாதீங்க, நான் சொல்ல போகிறதில்ல. ஜஸ்ட் கிடிங். ஸோ வாட் இஸ் ஆக்டிவிட்டி? ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கில் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவிட்டி. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஜாவா ஃபைல் அண்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல். அதுதான் வந்து ஆக்டிவிட்டி. ஓகேவா? இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுன்றது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொன்னேன் இல்லையா? தட் மீன்ஸ் திஸ் மஸ்ட் பி ஹேவிங் ஒன் எக்ஸ்எம்எல் ஃபைல். அதை ஃபுல்லாக பார்த்தாச்சு. அந்த டாஸ்க் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அது டாஸ்க் முடிக்கணும். முடிச்சாதான் உங்களுக்கு எக்ஸ்எம்எல் தரவாகும். எக்ஸ்எம்எல் நம்ம எதுக்கு பார்க்கறதுல இவ்வளவுதான் எக்ஸ்எம்எல். ஓகே, அதுல தான் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே வந்துடும். 80% ஆஃப் த யூஐ நீங்க இந்த கத்துக்கிட்ட வச்சு பண்ண முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் 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 பண்ண மட்டும்தான் ஆண்ட்ராய்ட் கத்துக்க முடியும். ஓகே, அண்ட் எக்ஸ்எம்எல் பத்தி பார்த்தாச்சு. இப்போ ஜாவா பத்தி பார்க்க போறோம். இதுதான் ஆண்ட்ராய்ட் ஜாவா ஃபைல். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நீங்க ஜாவா பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அப் டு ஓவர் ரைடிங் அண்ட் ஓவர் லோடிங் வரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க. மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ட் ஓவர் லோடிங் அது எல்லாமே இதில் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆண்ட்ராய்ட் ஜாவா ஃபைல். ஓகேவா, எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, திஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் செக்ஷன் இருக்கும், அந்த ஒரு இம்போர்ட் செக்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. நீங்க டைப் பண்ண தேவையில்லை. ஃபுல் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் எதுவுமே நீங்க டைப் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக டைப் பண்ணக்கூடாது. ஒரு 3 லெட்டர் தான் டைப் பண்ணணும். மறந்துடாதீங்க, நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கிளாஸ்ன்ற கீவேர்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதோ அதுதான் கிளாஸ் நேம். ஈவன் இஃப் யூ டோன்ட் நோ ஜாவா, எனிதிங் ஜீரோ நாலேஜ் ஆன் ஜாவானா கூட நான் சொல்றது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ஜாவா பேசிக்ஸ் கத்துக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு மூலமா நீங்க ஜாவா கத்துக்கலாம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இஃப் யூ டோன்ட் நோ ஜாவா. ஓகே, ஃபைன். ஸோ ஆஃப்டர் த கிளாஸ் கீவேர்டு என்ன இருக்கோ அதான் கிளாஸ் நேம். எல்லா கோடிங் ஜாவா கோடிங்குமே வந்து என்ன ஆகும்னா கிளாஸ்ன்ற ஒரு ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகே, எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் பேரண்ட் கிளாஸ் நேம். ஓகே, ஸோ இந்த கோடிங் இந்த கிளாஸ் மெயின் ஆக்டிவிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓகே, இங்கே ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, ஆன் கிரியேட். ஓகே, திஸ் ஆன் கிரியேட் தான் வந்து இங்கே ஆண்ட்ராய்டில். ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் இருக்குல்ல, ப்ரொடக்டட் வாய்ட் மெயின் இல்லை பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் தான் மெயின் மெத்தட் இன் ஜாவா. சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வாய்ட் மெயின், அதுதான் மெயின் மெத்தட். இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின், சாரி ஜாவாவில் படிச்சுட்டாம இல்லையா, சியில் வந்து வாய்ட் மெயின். இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் வாய்ட் ஆன் கிரியேட் தான் மெயின் மெத்தட். சரி, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மெயின் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். மெயின் மெத்தட்னால என்னது, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் வாட் மெயின் மெத்தட். நம்ம ரன் பண்ணோடனே நம்ம யூஐ வந்து எக்ஸாம்பிள் வந்து டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அது காரணம் இதுதான். செட் கண்டென்ட் வியூ, அந்த எக்ஸ்எம்எல் எடுத்து டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரெண்டரிங் தி ஸ்கிரீன். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ரைட் நவ். இது மட்டும் தான் கோடிங் இருக்கு. So I'll tell you one more time in the beginning. So we started a new project. Android Studio install பண்ணி application name கொடுத்து finish கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிம்பிள் hello world Android application டெவலப் ஆகும். XML ஃபைல் இதுதான் அந்த XML ஃபைல் நம்ம முன்னாடி பார்த்தது. இங்கே தான் இருக்கும், ரிசோர்ஸ்குள்ள லேஅவுட்ல இங்கே இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஹலோ வேர்ல்டு, இந்த வாட் இஸ் கோட், வாட் இஸ் டிசைன் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் என்ன பண்ணிங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை ரன் பண்ணால் ஹலோ வேர்ல்டு தான் காட்டுது இல்லையா. இப்போ இதுதான் அந்த ஆக்டிவிட்டியில், நம்ம ஆக்டிவிட்டி ஹலோ வேர்ல்டு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா அப்ளிகேஷன், அதில் வந்து 2 பார்ட் இருக்கும் இல்லையா. ஒன்று வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல், இன்னொன்று வந்து ஜாவா ஃபைல். எக்ஸ்எம்எல் ஃபைல் பார்த்தாச்சு. இப்போ அந்த ஜாவா ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு ஜாவா ஃபைல் இருக்கும் இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியில் ஜாவா ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கேஜ் நேம் இருக்கும், இம்போர்ட் செக்ஷன் இருக்கும். எப்போதும் இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனாலும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் கூகுள் குரோம், வாட் எவர் யூ ஆர் யூசிங், எவ்ரிதிங் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஒன்லி. திஸ் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா, இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கும். கிளாஸ் நேம் இதான், கிளாஸ் நேம் இதான், பேரண்ட் கிளாஸ் நேம். இதை பற்றி ஜாவா நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போறோம். அதாவது ஒரு சிம்பிள் பட்டன் ஒன்று ஆட் பண்ணுவோம் யூஐல. just deleting the text view as usual. என்ன பண்ணணும், delete the text view, change the layout to linear, change the orientation to vertical பண்ணியாச்சு. இப்போ ஒரு பட்டனை drag and drop பண்றேன். சரியா, இப்போ ரன் பண்ண அப்படின்னா என்ன அவுட்புட் வரும், ஒரே ஒரு பட்டன் வரும் இல்லையா. இந்த பட்டனை கிளிக் பண்ண என்ன ஆகும், நத்திங். ஸோ நோ ஃபங்க்ஷனாலிட்டி பிகாஸ் ஜாவா கோடிங் நான் டச்சே பண்ணல. ஓகேவா, அப்போ பண்ண போகிறோம், அதான் பண்ண போகிறோம். பட்டன் கிளிக் பண்ணால் சம்திங் ஷுட் ஹேப்பன். ஸோ ஃபார் தட் யூ நீட் டு டிக்ளேர் ஒன் பட்டன். பாருங்க, PU அப்படின்னு டைப் பண்ணிட்டா சஜஷன் வருது இல்லையா, அதில் போய் பாருங்க எங்க இருக்கு. இன்னொரு லெட்டர் டைப் பண்ணுங்க, பட்டன். as of now இங்க மேல 2 இம்போர்ட் தான் இருக்கு. when I click here
3வது இம்போர்ட் ஆட் ஆயிடுச்சு. இது நான் டைப் பண்ணணும்னு கேட்டால் டைப் பண்ணல. இதை இங்கே மேலே போய் IMPORT ஸ்பேஸ் ஆண்ட்ராய்ட் டைப் பண்ணனா இல்லை. ஸோ ஆல்வேஸ் யூஸ் சஜஷன். ஒரு பட்டன் வேரியபிள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஜாவால பண்ணிப்போம் இல்லையா, இன்ட் ஐ. இதுக்கு என்ன அர்த்தம்? இன்ட்ன்றது டேட்டா டைப், ஐங்கிறது வேரியபிள். அதாவது இன்டிஜர் டேட்டா டைப்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணல. அதே மாதிரி பட்டன்றது ஒரு டேட்டா டைப்னு வச்சுக்கோங்க. ப்ரீடிஃபைன்டு காம்பனன்ட் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த ஆப் கேம்பஸ்ல இருக்கு. இவ்வளவு டீப்பாலாம் போகாதீங்க. ஒரு பட்டனுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணேன். as of now I have a button on UI, right? அது மட்டும் இல்லாம I have a button variable on Java. இப்போ ரெண்டையும் ஒரு கனெக்ஷன் உருவாக்கணும், ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, button b is equal to find u by id r dot id dot button. இப்படி தான் பண்ணி ஆகணும். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப நான் டைப் பண்றேன். id dot. ஸோ நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பட்டனுக்கு ஒரு ஐடி இருக்கும். whatever is there after the backslash, that is going to be your id of the button. அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, எடுத்து இங்க ஆட் பண்ணிக்கோங்க. that's it. so ஏன் ஐடி யூஸ் பண்றோம் அப்படின்னா, there can be 1000 button with the same name, same size, same color, எல்லாமே சேமா இருக்கலாம். பட் ஒரு விஷயம் சேமா இருக்க முடியாது. அதுதான் என்னது? ஐடி. ஐடி இஸ் ஆல்வேஸ் யூனிக், சேம் லைக் ஒரு காலேஜ் ரோல் நம்பர். அதனால என்ன பண்றோம்? ஐடி யூஸ் பண்றோம். ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் கால்ட் டிக்ளரேஷன், திஸ் இஸ் கால்ட் இனிஷியலைசேஷன். ஓகேவா கைஸ்? ஃபைன். இப்போ இந்த பட்டன் வேரியபிளுக்கு ஒரு லிசனர் ஆட் பண்ண போறோம். பட்டன் வேரியபிள் என்னது? பி. பி டாட் செட் SETONC டைப் பண்ணுங்க. ஒன் கிளிக் லிசனர் வரும். ஓகே, என்டர் n டைப் பண்ணுங்க. நியூ என்டர் ஸ்பேஸ். இப்போ வி டைப், அதாவது கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தா வந்துடும் சஜஷன்ஸ். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர். இல்லாட்டி கேபிட்டல் வியும் டைப் பண்ணலாம். இப்போ பாருங்க, என்ட்ரு கொடுத்தா கோடிங் வில் பி ஜெனரேட் ஃபார் அஸ் ஆட்டோமேட்டிக்கலி, ரைட்? இப்போ நான் டைப் பண்ணேன் ஃபுல் கோடிங்? நோ. இதெல்லாம் டைப் பண்ணேன்னு கேட்டால் இல்லை. ஸோ இதுதான் மேஜிக் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட். கோடிங் வில் பி ஜெனரேட் ஃபார் யூ ஆட்டோமேட்டிக்லி. ஸோ என்ன பண்ண போறேன், ஒரு இப்பயுமே ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் ஒன்றும் வராது, ஏன்னா நம்ம லிசனர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் பிளாக் வில் பி கெட் எக்ஸிக்யூட்டட் when you press the button. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்? பட்டன் கிளிக் பண்றேன். ஸ்டில் நத்திங் இஸ் ஹேப்பனிங். ஏன் லிசனர் ஆட் பண்ண இன்னும் ஒன்றும் ஆகல அப்படின்னா, இந்த லிசனருக்குள்ள ஒன்றுமே தரல. ஒரு டோஸ்ட் கொடுக்கலாம். ஐ வில் டெல் யூ வாட் இஸ் டோஸ்ட். ஹை ரன் பண்ணுவோம். இதுதான் டோஸ்ட் மெசேஜ். ஓகே, இதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ணணும்? ஜஸ்ட் டைப் TOAS அப்படின்னு டைப் பண்ணிட்டு கிரியேட் நியூ டோஸ்ட் இருக்குல்ல, ரெண்டு இருக்கும், பட் கிரியேட் நியூ டோஸ்ட் கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு, அதாவது இங்க நீங்க இந்த டபுள் கட்ல, இந்த டபுள் பிராக்கெட்ல என்ன தரீங்களோ, டபுள் கோட்டேஷன்ல என்ன தரீங்களோ, தட் இஸ் டிஸ்பிளே இன் தி அவுட்புட். கிரேட் லேர்னிங். ஓகே, ரன் பண்ணலாமா? So when I click the button, great learning from, and this is the toast message. The saved as draft. Press one more time to exit. அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதுதான் வந்து என்னது? The toast. Black color background, white color text that comes in the bottom of the screen இல்லையா, அதுதான் என்னது? Okay, when I click the button, great learning from and administration. Okay guys, so do the same in your screen. இப்போ நான் ஒரு பட்டன் டீச் பண்ணியிருக்கேன், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 பட்டன் ஆட் பண்ணுங்க. tell you share the whiteboard. என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க யூஐல. 1 2 3. சும்மா ஒரு GM GN
GE அப்படின்னு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணி என்ன வரணும்? குட் மார்னிங் டோஸ்ட் வரணும். இதை கிளிக் பண்ணா குட் நூன் டோஸ்ட் வரணும். இதை கிளிக் பண்ணா குட் ஈவினிங் டோஸ்ட் வரணும். டோஸ்ட் மெசேஜ் வரணும். அவ்வளோதான், 3 பட்டன், 3 லிசனர், 3 டோஸ்ட். இது அவங்க டாஸ்க் ஃபார் திஸ் லெசன். தேங்க்யூ கைஸ். See you.